போன் பண்ணி விஷயத்த சொல்லாம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நான் திருவுக்கு மெசேஜ் பண்ணிருக்க முடியாது. திருவு இங்க கிளம்பி வந்திருக்க மாட்டான். எவ்வளவு பெரிய விஷயத்த நீ என்கிட்ட இருந்து மறைச்சிட்டல. அக்கா அக்கான்னு கூப்பிட்டதெல்லாம் சும்மா பேச்சுக்குதான்ல. ஐயோ அக்கா, அதெல்லாம் இல்ல. யாரு உன்னை இப்படி அனுப்புறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்க அம்மா தானே. எங்க அம்மா சொன்னா நீ போகணும்னு எந்த அவசியமும் இல்ல. அவங்க யாரு உன்னை போக சொல்றதுக்கு? அப்படியே அவங்க சொல்லியிருந்தாலும் நீ போக முடியாதுன்னு தானே சொல்லிருக்கணும். அது மீறியும் கம்பல் பண்ணிருந்தா நீ ஏன் கிட்டதான் வந்து சொல்லிருக்கணும். யாரோ என்னமோ சொன்னாங்கன்னு பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி யூஎஸ் போயிடுவியா? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ யூஎஸ் கிளம்பி போயிட்டனா நான் அப்படியே உன்னை விட்டுருவேன் நினைச்சிட்டியா? இங்க இருந்து ஜஸ்ட் 24 hours தான். அடுத்த பிளைட்டை புடிச்சு நான் அங்க வந்திருப்பேன். இந்த உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் உன்னை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருப்பேன். அப்படிலாம் உன்னை சும்மாலாம் விட்டுற மாட்டேன். எவ்வளவு கல் மனசுடி உனக்கு. என்கிட்டே போய் சொல்லிட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டல. அப்படின்னா உனக்கு இந்த அக்கா தேவையில்ல, அப்படித்தானே? ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அப்ப நீ பண்ணதுக்கு என்ன அர்த்தம்? எங்க அம்மா 1000 சொல்லுவாங்க. திவ்யா அக்காவை விட்டுட்டு போக முடியாதுன்னு நீ சொல்லி இருக்கணும்ல. பாத்தியா திரு, இவள எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு கிளம்பி போக பாத்திருக்கா. மனசு கடந்து அடிச்சுக்குது. ஆனா இவ என்ன பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டா. அக்கா அப்படியெல்லாம் எதுவும் இல்லக்கா. தயவு செஞ்சு அழாதீங்க அக்கா, ப்ளீஸ் அக்கா. பேசாத மகா, உன்னை கொன்னே போட்டுருவேன். எக்ஸாம் கூட எழுத போகாம ஹைவேல எவ்வளவு ஸ்பீடா வந்து தெரியுமா? ஏய் திவ்யா, திவ்யா என்னடி பண்ற? ஏய் கதவு தர. நீ என்னடி பண்ண போற? சொல்றத கேளு. கதவு தர திவ்யா. இது எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை. நான் கஷ்டப்படுறத பார்த்து நீங்க கதறணும். என்ன காரணம் காட்டி நீங்க மகாவை இப்படி கொடுமைப்படுத்துனீங்கல்ல. இப்ப நான் கஷ்டப்படுறத பார்த்து நீங்க கஷ்டப்படுங்க. அத நான் உங்களுக்கு கொடுக்க போற தண்டனை. ஏய் அறிவு கடத்தனமா ஏதாவது செய்யாத. முதல்ல கதவு தரடி. தரடி. திவ்யா, திவ்யா சொன்ன கேளு, கதவு தர. திவ்யா, 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 ஏய் கதவு தரடி. ஏய் உனக்கு பைத்தியம் கட்டி பிடிச்சிருக்கா? கதவு தரடி. திவ்யா, திவ்யா என்னடி பண்ற? யாரோ ஒருத்துக்காக இதெல்லாம் பண்ணணுமா? அவ யாரோ இல்ல, என் தங்கச்சி. ஐயோ யாருக்கு யாரடி தங்கச்சி? கதவு திறடி. மா நீங்கள திறந்தவே மாட்டீங்கம்மா. உங்களுக்கு இந்த தண்டனை தான் சரியான தண்டனை. திவ்யா சொன்ன கேளு, கதவு திற. கதவு திறடி. திவ்யா, திவ்யா, திவ்யா ப்ளீஸ். எதுக்கு போன் பண்றான்? இப்ப இந்த டைம்ல போன் பண்றானா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனையா தான் இருக்கும். ஒருவேளை எல்லா விஷயத்தையும் திவ்யா கிட்ட சொன்னது நான் தான் தெரிஞ்சிருக்குமோ?
சொல்லு காஞ்சனா. பிரபா, இங்க ஒரு பெரிய பிரச்சனை. ஏய், என்னாச்சுன்னு சொல்லு. என்ன காஞ்சனா, மகா மேல அவ வச்சிருக்கிற பாசம் தான் உனக்கு தெரியும்ல. நீ அவகிட்ட பொறுமையா பேசிருக்கலாம்ல. எங்க நான் என்னங்க பண்ணேன்? நீங்களும் என் மேல கோவப்பட்டுட்டு இருக்கீங்க. முதல்ல சீக்கிரம் கிளம்பி வாங்க. உள்ள வேற அவளுக்கு மூச்சு முட்டிட்டு இருக்கு. பக்கத்துல வந்துட்டேன் நானு. இதோ வந்துடுறேன்.